ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 9:30 மணிக்கு வெளியாகும். அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கேள்விக்குறியாகும் மும்முனை மின்சாரம். பயிர்களை காப்பாற்ற முடியாமல் விவசாயிகள் கண்ணீர். எப்போ மின்சாரம் வருது எப்போ போகுதுன்னு சொல்ல முடியல. அப்படி வருது 10 நிமிஷம் உடனே ஓடி போடுது, வருது 10 நிமிஷத்தில் ஓடி போடுதுங்க கரண்ட்டு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? விவசாயிகளுக்கான காப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் சாணம் கலந்ததாக கூறப்படும் வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய வழக்கு. நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். ஆழ்கடத்தல் வழக்கில் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் ஹெச்.டி. ரேவண்ணாவுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மரணத்துக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த முதல் நபரான ஆனந்த் ராஜா விளக்கம். இந்திய மக்களை நிறத்தின் அடிப்படையில் அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என பிரதமர் மோடி பேச்சு. தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போன்று தோற்றமளிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடா கூறியதற்கு கண்டனம். ஹரியானாவில் பாஜக ஆட்சியை கவிழ்க்க காங்கிரஸ் விரும்பினால் உதவ தயார். 10 உறுப்பினர்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சி அறிவிப்பு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.